டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், ஹலோ டு ஆல். இன்னைக்கு கிட்டி முட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்க போகிறோம் என்றால், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க அம்மாவே வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வரில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி சில வருடங்களாகவே குழந்தை இல்லாமல் இருக்கு. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் சாலையோரத்தில் பிறந்து 3 நாட்களான பெண் குழந்தை வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த குழந்தைய தத்தெடுத்து அடாப்டட் சைல்டை வளர்க்குறாங்க. சில மாதங்கள் கழித்து அந்த ஹஸ்பண்ட் வந்து காலமாயிடுறாரு. ஸோ அந்த பொண்ணு அந்த அம்மாவும் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணுறாங்க, புவனேஸ்வர்லேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்லேக்க முண்டின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே போய் செட்டில் ஆகலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுறாங்க. அங்கே கேந்திரி வித்யாலயன்ற ஸ்கூலில் அந்த பொண்ணை வந்து அட்மிட் பண்ணி அங்கே படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நாட்கள் நகருது. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 வயது ஆகுது. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணுக்கு வந்து கிடைக்கிறாங்க. ஒருத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் ருத் 21 இயர்ஸ், இன்னொருத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் சாஹூ 20 இயர்ஸ். இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த பொண்ணு வந்து பழகிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு, அந்த அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி. இப்போ 54 வயது ஆகுது. ஸோ அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு, எதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ பழகிட்டு இருக்க, இப்போ ஸ்டடீஸில் மட்டும் நீ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பிடிக்காம அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை வந்து மர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்லீப்பிங் பில்ஸ் தூக்க மாத்திரையை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து அவங்க அம்மாவோட உணவில் வந்து கலந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து உணவில் வந்து அந்த தூக்க மாத்திரையை வந்து கலந்து கொடுத்துட்றாங்க. அந்த அம்மா மயக்கமான நிலையில் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, தலையணை எடுத்து அவங்க அம்மாவோட மூச்சை நிறுத்திடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஆக்ட் பண்ணி அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து ஆல்ரெடி ஹார்ட் டிசீஸ் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி நம்ப வச்சிடுறாங்க. ஸோ கார்டியக் அரெஸ்ட்டில் அவங்க வந்து இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பிடுறாங்க. ஸோ ஒரு 2-3 வாரம் ஆகுது. இது எங்கன்னா புவனேஸ்வரில் நடக்குது. அவங்க வந்து அந்த பார்லேக்க முண்டியிலிருந்து புவனேஸ்வரில் வந்துடுறாங்க. ஸோ அங்கே தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. அவங்க அங்கே தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க சொந்த ஊருனால அங்கே வந்து அந்த இறுதி சடங்குகள்லாம் நடந்து முடியுது. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து திரும்பி பார்லேக்க முண்டி போயிடுறாங்க. ஸோ போகும்போது என்ன ஆயிருக்கு, இந்த பொண்ணோட மொபைல் வந்து அந்த வீட்டிலே வந்து மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த ராஜலட்சுமி இருந்தாங்க பார்த்தீங்களா, இறந்தாங்கல்ல. ஸோ அவங்களோட சகோதரருக்கு வந்து இந்த பொண்ணோட மொபைல் கிடைக்குது. ஸோ அந்த மொபைல் எடுத்துகிட்டு, ஸோ இந்த பொண்ணு இந்த மொபைலை வச்சுட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் எடுத்து சும்மா சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட சாட் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்தா இந்த பொண்ணு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சாட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி அந்த அம்மாவை கொல்லலாம், ஸோ எந்த மெத்தடில் வந்து நம்ம மர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அதில் சாட் பண்ண எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படியே கொண்டு போய் புவனேஸ்வர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அந்த 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணும்போது, ஸோ எதுக்காக இந்த கொலை பண்ணீங்கன்னா, அவங்க அம்மா வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்கு வந்து உனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்து கூட பழகிறீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதை போய் இவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த பொண்ணு சொல்லி அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த பொண்ணை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி மிஸ்கைட் பண்ணி அவங்க அம்மாவையே அடாப்ட் பண்ணி சாலையோரத்தில் கிடந்த பொண்ணை வந்து அவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக வந்து அடாப்டட் சைல்டாக வந்து தத்து பிள்ளையை வளர்த்துருக்காங்க. ஸோ அந்த அம்மாவையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு அந்த பசங்க கிட்ட இருந்து 30 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு, 2.4 lakhs கேஷ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நல்ல எடுத்துக்காட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தவறுதலான எடுத்துக்காட்டும் பார்க்கலாம். ஸோ யாராவது வந்து ஏதாவது ஒரு தப்பான முடிவுகள் எடுத்து தப்பான ஒரு குழப்பத்தில் இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நல்ல கைடன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க சால்வ் பண்ணி வெளியே வந்துடலாம். ஸோ இந்த சோஷியல் மீடியா வந்து எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக என்டர்டெய்னிங்காக இருந்தாலும் இது ரொம்ப வயலண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கிட்டி முட்டி. தேங்க்யூ.